ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடிகர் அஜித் நடிப்பில் விடாமுயற்சி படத்தோட ஒரு செம்மையான போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. பட் இன்னும் ரிலீஸ் டேட்டுக்கு 20 நாள் தான் இருக்கு. அப்படி இருக்கப்ப சடனா ரம்யா அவர்கள் ஆன் போர்டு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இது எல்லாருக்குமே செம ஷாக்கிங் தான். ஏன்னா ரிலீஸ் டேட்டே கிட்ட வந்துருச்சு, இப்போ போய் ஆன் போர்டுன்னு சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் அதுக்கு மீன் போட்டிருந்தாங்க. அதுல வந்து ஹைலைட்டான கமெண்ட்ஸ் அண்ட் மீம்ஸ் தான் இதுல பார்க்க போறோம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் மீமா பார்க்கலாம். விவேகம் வைப்ஸ் லுக். அட பாவிங்களா, இதுல ஏன்டா விவேகம் ஜாயின் பண்றீங்க? அந்த படம் மட்டும் வேணாம்டா, ரொம்ப சோதிக்கிறீங்க. ஆனா படம் மட்டும் லேக்ஸ் ஃபிளாஸ்லாம் இருந்தது. சத்தியமா ஏகே ஃபேன்ஸே விட மாட்டானோ, செம்ம காண்டில் இருப்பாங்க. ஏன்னா இத்தனை வருஷமா இந்த படத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த படத்தோட அப்டேட் கேட்கறப்பலாம் ஆன் போர்டுன்ற மெசேஜ் மட்டும் தான் வருது. படத்துல இருந்து எந்த அப்டேட்டும் வரல. ஸோ படத்துல எந்த ஒரு ஃபிளாஸும் இருக்கக்கூடாதுன்னு ஏகே ஃபேன்ஸோட மிகப்பெரிய நம்பிக்கை. சரி, ஓகே, பார்ப்போம். லாஸ்ட் வரைக்கும் போஸ்டர் மட்டும் விட்டுட்டு இருக்கியடா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுங்கடா. ஆமாண்டா, ஃபர்ஸ்ட் சிங்கிளே ரிலீஸ் பண்ணுங்கடா. எப்போ பாரு இந்த மாதிரி அப்டேட்டே கொடுத்தா எப்படி? சரி, ஓகே, சடன் சர்ப்ரைஸா டீசரை ரிலீஸ் பண்ணீங்க, அது மிகப்பெரிய செலிப்ரேஷன் தான். ஆனால் அதுக்கப்புறமா திரும்ப ஆன் போர்டுக்கே வந்துட்டீங்களே. ஃபர்ஸ்ட் சிங்கிளே ரிலீஸ் பண்ணுங்க. அணியோட சம்பவம் பார்ப்போம். டே ஃபுல், அடுத்த மாதம் படம் ரிலீஸ்டா. அடுத்த மாதம் படம் ரிலீஸ்டா, இப்போ போய் ஆன் போர்டுன்னு சொல்றீங்களே. ராம்ராஜ் போத்திஸ் தோட்டி அண்ட் சாரி அட்வர்டைஸ்மெண்ட். அட பாய்களா, ஃபர்ஸ்ட் டைம் இது பார்க்குறப்ப நிறைய பேர் இது ஏஐ மூலமாக எடிட் பண்ண ஃபோட்டோ தான் நினச்சாங்க. ஆனால் அஃபிஷியல் சைட்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ இது நிஜமாலுமே அஃபிஷியல் போஸ்டர் தான் போலக்குன்னு செம்மையாக என்ஜாய் பண்ணிருந்தாங்க. ஆனால் இது ஒரு சைடில் பார்க்க போத்தீஸும் அண்டு ராம்ராஜ் காட்டன் சில்க்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் போவோம். விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாதா? ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கா? டீசரில் பொங்கல் 2025 போட்டிங்க, ஆனால் டேட்டும் சொல்லலை. இப்போ என்னன்னா ஆன் போர்டுன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, நடத்துங்கடா. கோபி சுதாகர் மீம். பொங்கல் ரிலீஸுக்கு இன்னும் 20 டேஸ் தான் இருக்கு, இப்போ வரைக்கும் ஆன் போர்டு அப்டேட் கொடுக்குறான். இப்போ வரைக்கும் கொடுத்தா என்ன தாண்டா பண்ணுவீங்க? இன்னும் 2 நாள் கழிச்சு இன்னொருத்தங்க ஆன் போர்டுன்னு கொடுக்க போறாங்க. செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. சாங் அப்டேட் கொடுப்பான்னு பார்த்தா கேஸ்டிங் அப்டேட் கொடுக்குறான். யோ ஏகே ஃபேன்ஸ் நிலவ பாவம், ஏன் இந்த நிலவ கொடுக்குறீங்க? யோ லைக்கா, யார் நீ? படம் ரிலீஸுக்கு இன்னும் 1 மந்த் கூட இல்லை, இப்போ வந்து ஆன் போர்டு அப்டேட் விடுற வேணும்னே பண்றீங்க போல. தலை ஃபேன்ஸ் பாவம், வேணும்னே பண்றீங்களா? உங்கள்ட்ட அப்டேட் கேட்டு டார்ச்சர் பண்ணுன்றதுக்காக செஞ்சாலும் செய்யணும். நான் கூட விஎம் ஆடியோ லான்ச் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு இந்த தாட்டும் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் அஜித் எந்த படத்துக்கும் ஆடியோ லான்ச் நடக்கல. ஸோ இது லைக்கா சைடு அப்படின்றதுனால ஆடியோ லான்ச் நடக்குமான்னு எதிர்பார்த்தாங்க. இந்த போட்டோ பார்த்து கூட ஆடியோ லான்ச் தான் போல இருக்கு. ஏன்னா இவங்க விஜய் தானே, கண்டிப்பா அங்க ஆங்கரிங்கா பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. பட் அவங்களே படத்துல ஆன் போர்டுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய ஷாக்கிங். நெக்ஸ்ட். ஐயோ ஜிபி முத்து சிரிக்கிறாரு. யோ இந்தாயா மீன் போட்டு வெறியத்துறீங்க. இன்னும் ஷூட்டிங் முடியலையா? இன்னும் முடியலையப்பா, இன்னும் முடியலையே. நெக்ஸ்ட் மூவி வேஷ்டி சட்டை எல்லாம் வேணாம், தர லோக்கலா வில்லேஜ் மூவி பண்ணுங்க, டிஃபரெண்டா இருக்கும் என்னோட ஆசை. படத்தோட பேரு வேணாம். எப்படி வி சென்டிமெண்ட்ல தான் ஆரம்பிக்க போது. தலை அஜித் சட்டை கேட்டா வேணாம்னு சொல்லுவாரு, இல்ல விட்ருவோம்னு சொல்லுவாரு. ஏதோ வி சென்டிமெண்ட்ல ஆரம்பிச்சா சரி. சரி, நெக்ஸ்ட். ஆன் போர்டா இன்னும் 20 டேஸ்ல மூவி ரிலீஸ்ரா. சிங்கம் படத்துல சூர்யா அடிப்பாரு, அந்த சீன்லாம் வெளியில இருக்கானோ. படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுங்க. படம் பொங்கல் ரிலீஸ், இதெல்லாம் ஒரு அப்டேட்டா? சரக்கு அடிச்சிருக்கியா? யோ அட்மின், சரக்கு போட்டியா? ஏண்டா கேஸ்ட் அப்டேட் கொடுக்குற டைம் ஆடா இது? டே இன்னும் 2 வீக்ஸ் படம் ரிலீஸ்டா. வெண்ண மக்கா, சிங்கிள் தீம் மியூசிக் ஏதாவது விடுறா, ஏதாவது விடுங்கய்யா. அணியோட சம்பவத்தை பார்க்க ரொம்ப வெறித்தனமா இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போட்டோ, ஆனா இது தலையை மட்டும் தனியா ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எடிட்டிங் போடுற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஏகே ஃபேன்ஸுக்கு அதுவே மிகப்பெரிய அப்டேட் தான். அடே லைக்கா ப்ரொடக்ஷன், மூவி இஸ் பிளான்ட் ஃபார் பொங்கல் ரிலீஸ்டா, இப்போ வந்து ஆன் போர்டு கொடுக்குற. எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஷாக்கு தான். லாஸ்ட் நேரத்தில் இப்போ வந்து ஆன் போர்டுன்னு சொல்றீங்க. விடுதலை கதையாக தான் இருக்கு. விடுதலை 2 லாஸ்ட் வரைக்கும் டப்பிங் ஒர்க் அண்டு எடிட்டிங் ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தாரு வெற்றிமாறன். அதே போல சம்பவம் ரெடி ஆனால் சரிதான். கிராண்ட் பா அக்செப்டட் கிராண்ட் டாட்டர், லவ் மேரேஜ் சீன் போல வெயிட்டிங். அடா பாவிங்களா, அஜித் சார் லுக்கை இந்த மாதிரி சொல்லிட்டீங்களேடா. எப்படா இந்த மாதிரிலாம் யோசிச்சு போடுறீங்க? தே சீரியஸ்லி மேக்கிங் காமெடி ஹியர் ஒன்லி போட்டோ ஷூட்ஸ். அட பாவிங்களா, போட்டோ ஷூட் மட்டும் நடத்துறீங்கன்னு நினைச்சிட்டாங்களா? படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கடா. எப்பா டேய், ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் எப்படா கொண்டு வருவா? பொங்கல் 2025 சொல்லிட்டாங்க. ஸோ பொங்கலுக்கு முதல் நாள் தான் ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேற்று போட்ட தரமான ஃபோட்டோவுக்கு தரமான கமெண்ட்ஸும் வந்துருந்தது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி படத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அண்ட் இந்த படத்து மேலே உங்களுக்கு ஹைப் எவ்வளோ இருக்குன்றத நம்ம கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.